Just look at the rear profile. எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். 3 ரோஸும் அன்ஃபோல்டாக வச்சு இவ்வளோ பூட் ஸ்பேஸ்ன்றது நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். நாம எவ்வளோ கிளவராக பண்ணியிருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள். ஐம் ரியலி இம்ப்ரெஸ் வித் திஸ் ஃபீச்சர். ஃப்ளோர் லெவலில் நல்லா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு ப்ராப்பர் பக்கெட் சீட்டோடைய டிசைன் உங்களுக்கு வந்து இருக்குது. இங்கே கியர் காணுமே நீங்கள் பார்க்காதீங்க. பிகாஸ் கியர் லிவர் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. இந்த காரோடைய ப்ரெசன்ஸே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. இதுதான் 2025 ஸ்கோடா கோடியாக் ஸ்போர்ட் லைன் வேரியண்ட். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்ன ப்ரைஸிங்கில் வருது அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸ்பேஸ் எப்படி இருக்குது, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது. தென் இந்த கார் ஸ்கோடாலே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு 7 சீட்டர் கார். ஸோ 7 சீட் எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போகிற எஃபர்ட்டுக்கும் ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சேனலை அண்ட் இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு குருதேவ் ஸ்கோடா ஃபார் லெண்டிங் மீ திஸ் கார். நீங்கள் ஸ்கோடா கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா குருதேவ் ஸ்கோடாவை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். 2025 ஸ்கோடா கோடியாக் ஸ்போர்ட் லைன் வேரியண்ட். அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா கிரில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஸ்போர்ட்டியாக இருக்கும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்போர்ட் லைன் வேரியண்ட். ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா இடத்துல உங்களுக்கு ஸ்கோடா லோகோ நீங்கள் பார்க்கலாம். கீழே கிரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் பார்த்தோன்னா ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி கிரே கலரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு ஏர் வெண்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். அப்படி நம்ம ஹெட்லாம்ப் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சேம்பர் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. லோ பீமுக்காக, இந்த ஹை பீமுக்காக டிஆர்எல்ஸ் இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இது தான் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸாக ஒர்க் ஆகும். அண்ட் இந்த காரோடைய ப்ரெசன்ஸே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களே பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ரொம்ப நல்ல ஒரு ஹை ஸ்டான்ஸில் இருக்கிறதுனால ஸ்கோடாலே பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியான வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். நாம லெட்ஸ் டாக் அபவுட் த அலாய்ஸ். உங்களுக்கு வந்து 235, 55, R18. ஸோ 18 இன்ச்கான அலாய்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டாப் இன் வேரியண்ட்டில் ஏரோ பிட்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் வரும். பட் எனக்கு பர்சனலாக இந்த அலாய்ஸோட டிசைன் ரொம்ப பிடிச்சிருது. உங்களோட தாட்ஸ் என்னது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே உங்களுக்கு கிளாடிங் கொடுத்துருக்காங்க டு மேக் இட் லுக் ஸ்போர்ட்டியர். அண்ட் ஹோஆர்வியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா நல்ல பெரிய சைஸில் இருக்குது. பிளாக் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட்டில் சரௌண்ட் வியூ கேமரா வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஓஆர்விஎம் கேமராவும் வரும். ரிக்வஸ்ட் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்டு விண்டோ லைன்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. ரொம்ப ஸ்லீக்காக உங்களுக்கு ஃபுல்லாக வந்து போகுது. பார்க்கறதுக்கு ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அப்படியே மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு ஷார்க் அண்ட் ஆண்டனா இருக்குது. பேனோரமிக் சன்ரூஃபும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்பாய்லர் நீங்கள் வந்து பார்க்கலாம், நல்ல பெரிய ஸ்பாய்லர் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம ரியர் ப்ரொஃபைல் பார்த்துருவோம். ஜஸ்ட் லுக் அட் த ரியர் ப்ரொஃபைல் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸ்கோடாக்கான லோகோ நீங்கள் பார்க்கலாம். கோடியாக்கான பேஜிங் இருக்குது. 4x4 ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வந்து வருது. ஸோ 4x4க்கான பேஜிங் உங்களுக்கு இருக்குது. ரியர் வைப்பர், டிஃபாகர், ஹைமன் ஸ்டாப்லம் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தோன்னா 4 பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். லெட்ஸ் ஓப்பன் த பூட். உங்களுக்கு வந்து பவர்ட் பூட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பின்னாடி பார்த்தோன்னா இப்போ நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக ஒரு சீட் நான் மேலே வச்சுட்டு ஒரு சீட் கீழே வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஸ்பேஸ் நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ரோ சீட்ஸில் பார்த்தோன்னா இட்ஸ் அட்வைசபிள் ஃபார் சில்ட்ரன். ஒரு நல்லா கம்ஃபர்டபுளாக உங்களால் உட்காரலாம். அண்டு ஃபுல்லாக நீங்கள் ஃப்ளாட்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் நீங்கள் 3 ரோஸும் நீங்கள் அன்ஃபோல்டாக வச்சிங்க அப்படின்னா 281 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 3 ரோஸும் அன்ஃபோல்டாக வச்சு இவ்வளோ பூட் ஸ்பேஸ்ன்றது நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். நாம ஸோ இந்த இடத்துல நான் ஒன்று பார்த்தேன். ஸோ இதை நான் இழுக்கிறேன், புல் பண்ணுறேன். நீங்கள் முன்னாடி பாருங்கள் செகண்ட் ரோ சீட்ஸை தெரியுதா எவ்வளோ கூலாக இருக்குது பாருங்கள், சூப்பராக பண்ணியிருக்காங்கன்றது. அண்ட் லைட்ஸ் வந்து உங்களுக்கு 2 சைடும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் உங்களுக்கு இருக்குது. அண்ட் இது கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு டூல் பாக்ஸ் அண்ட் பார்சல் ஷெல்ஃப்கானது உங்களுக்கு இருக்குது. ஸ்பேர் டயரும் உங்களுக்கு இங்கே தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்பேர் டயர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தின்னான டயர் தான் கொடுத்துருவாங்க. பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தர முடியாது இல்லையா. ஸோ தின்னான டயர் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் கொஞ்சம் இதுவும் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஸோ இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு செகண்ட் ரோ சீட்ஸ்க்கு போயிடலாம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு பட்டன் இருக்குது, வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ டோர் ஓப்பன் பண்ணும்போது நான் நோட்டீஸ் பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன். நான் இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள், தெரிஞ்சுதா? நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு போய் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இது என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட் நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டுவோம். மற்ற காசில் உங்களுக்கு மோதாமல் இருக்குது இதெல்லாம் ப்ரிவென்டிவாக ஒரு ஸ்டிக்கர் ஓட்டும். பட் ஸ்கோடா அது வந்து ஓஇஎம்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ க்ளோஸ் பண்ணும்போது நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். உள்ளே போதா இப்போ வெளில வரும் பாருங்கள். எவ்வளோ கிளவராக பண்ணியிருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள். ஐம் ரியலி இம்ப்ரெஸ் வித் திஸ் ஃபீச்சர்.
ஸோ எனக்கு தெரிஞ்சு 3 ஆசை இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா சன் பிளைண்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் கீழே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஆல்கண்டாரா மெட்டீரியலில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. இதெல்லாம் நல்ல ஒரு ப்ரீமியம் காரில் உள்ள ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலெலாம் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சாஃப்டஸ்ட் மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கருக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. டோர் ஹேண்டில்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் உள்ளே அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது தூக்கிடலாம் நம்ம. ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு சீட்ஸ் வந்து நல்ல சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம். நல்ல மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒன்று லெதரைட் மெட்டீரியலில் இருக்குது. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்ததுன்றது நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். 3 3-point சீட் பெல்ட்ஸ், ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அண்டர்தே சப்போர்ட்டுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அண்டர்தே சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். உள்ளே பார்த்தோன்னா ஆம்ரெஸ்ட்டில் வந்து 3 கப் ஹோல்டர் இருக்குது. சின்னதாக ஏதாவது ஒன்று வைக்கணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். 2 சைடு பெருசாக இருக்குது உங்களுக்கு இருக்குது. அண்ட் வித்தும் நல்ல பெருசாகவே இருக்குது. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 ஏசி வென்ட்ஸ், கீழே வந்து உங்களுக்கு 2 USB-C சார்ஜிங் போர்ட், 12 வோல்ட்கான சார்ஜிங் போர்ட் இருக்குது. ஃபோன் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. அண்ட் மேக்ஸின் ஹோல்டர் நீங்கள் பார்க்கலாம். மேலே பார்த்தோன்னா ஒரு பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃப்ரண்ட்டில் போகும்போது. மெயினாக இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், ஆம்பியன்ட் லைட் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு ஆம்பியன்ட் லைட் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறது. ஸோ இதான் அந்த காரோடைய அம்யூனிட்டிஸ் பற்றி. இப்போ நம்ம செகண்ட் ரோ சீட்ஸில் உட்காந்துடலாம். ஸோ செகண்ட் ரோ சீட்ஸில் நம்ம உட்காந்து பார்ப்போம். ஸோ டோர்ஸ் பார்த்தோன்னா நல்லா வைடாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ இன்க்ரெஸ் எக்ரெஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் உள்ளே உட்காரதும் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் ரியலி ஈஸி. ரொம்பவே கஷ்டப்பட்டு நீங்கள் ஏறணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ நல்ல ஃப்ளோர் லெவலில் நல்லா உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய சிரிச்சு அப்படின்னாக்கா டோரோட த்ரெட் ரொம்ப ரீஅஷ்யூரிங்காக இருக்குது. ஸோ ஆம்ரெஸ்ட் நம்ம எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வாவ், இட்ஸ் ரியலி குட். எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. அண்ட் சைடில் வந்து ஒரு புல் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை புல் பண்ணிங்கன்னா ரிக்ளைன் ஆகும். ஸோ எவ்வளோ ரிக்ளைன் ஆகுது நீங்களே பாருங்கள். ஸோ எனக்கு ஏற்றமே நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நல்லாவே ஒரு சீட்டிங் கம்ஃபர்ட் ரியரில் கிடைக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃபும் இருக்குது. ஸோ நைட் டைமில் இருக்கட்டும், இல்லை பகலில் வந்து கொஞ்சம் சனியாக இல்லாத டைமில் வந்து உள்ள நல்ல கேபின்குள்ளே லைட் எடுத்துகிட்டு வரும்னு சொல்லலாம். ஸோ பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துன்றது நல்ல ஒரு விஷயம். இஃப் யூ டாக் அபவுட் சீட்டிங் கம்ஃபர்ட், உங்களுக்கு வந்து நல்ல அண்டர்தே சப்போர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது. கீழே எக்ஸ்ட்ராவாக வந்து உங்களுக்கு அண்டர்தே சப்போர்ட்டுக்கு ஒரு குஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதனாலே பார்த்தோன்னா எனக்கு வந்து முக்கால்வாசி தை மேலே கவர் ஆகுது. ஸோ உட்காரும்போது எனக்கு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க நீரும் பாருங்கள். ஃப்ரண்ட் சீட் என்னுடைய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன். 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். எனக்கு நல்ல ஒரு நீரும் கிடைக்குது. லெக் ரூம் சூப்பராக இருக்குது. கீழே வந்து ஒரு ரெட் லைட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, படல் லேம்ப் மாதிரி. ஸோ அதுவும் ஆம்பியன்ட் லைட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் திஸ் ஹம்ப், உங்களுக்கு ஹம்ப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ 2 அடல்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பட் ஒரு குழந்தை உட்காந்தாலும் உங்களுக்கு கால் வந்து 2 சைடில் உங்களுக்கு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி ஹெட்ரூம் பேசணும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பேனராமிக் சன்ரூஃப் இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து கிடைக்குது. என்னோட டாலாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் நல்லாயிருக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் சீட்டிங் கம்ஃபர்ட்டில் ஸ்கோடா கோடியாக்கில் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி இப்போ நம்ம ஃப்ரண்ட் ரோ சீட்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த காரோடைய ஃபஸ்ட் ரோ சீட்ஸில் உட்காந்துட்டுருக்கிறேன். அண்ட் நீங்களே பார்க்கலாம் என்ன ஒரு கம்ஃபர்டபுளான சீட்ஸ்ன்றது. பிகாஸ் இதில் பார்த்தோன்னா ஒரு டிசைனே உங்களுக்கு தெரியும். இந்த எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் ஷோல்டர், ஃபார் போல்ஸ்டர்ஸ், ஃபார் அண்டர்தே சப்போர்ட் அண்ட் ஃபார் கீழே இருக்கிற போல்ஸ்டர்ஸ் கூட சீட்டில் நான் சொல்கிறது. ஸோ ஒரு ப்ராப்பர் பக்கெட் சீட்டோடைய டிசைன் உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் இதில் அண்டர்தே சப்போர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அண்டர்தே சப்போர்ட் தேவை அப்படின்னாக்கா இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு அண்டர்தே சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஸ்கோடா இந்த காரில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க சொல்லலாம் சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பேசும்போது. அண்ட் எர்கனாமிக்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இதில் டில்ட் ஆஸ் வெல் அஸ் டெலஸ்கோப்பிங் உங்களுக்கு ஸ்டியரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே காட்டிடுறேன் நான், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டியரிங்குடைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுடைய எர்கனாமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு எர்கனாமிக்ஸ் வைஸ் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் விண்டோ ஸ்பேஸ் எல்லாமே நல்லா பெருசாக இருக்குது. ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வந்து டிரைவ் ரிவ்யூவில் சொல்ல பார்க்குறேன். பட் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சீட்டிங் கம்ஃபர்ட்டில் ஸ்கோடா கோடியாக்கில் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி இப்போ நம்ம பேசிடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட் ரோ சீட்ஸ் போவோம். ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்க உங்களுக்கு நல்ல பெரிய விண்டோ லைனாக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த குவார்ட்டர் பேனல் கொடுத்ததுன்றது விசிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணோம். கீழே வந்து உங்களுக்கு எல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலே இந்த இடத்துல ஒரு சாஃப்ட்வேர்ஸ் மெட்டீரியல் தான் இருக்குது. டோர் ஹேண்டில் இருக்குது. அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பீக்கர், இது பூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பட்டன் கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு ஹெட்லைட் கண்ட்ரோல்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஏசி வென்ட்ஸ் இருக்குது, ஆம்பியன்ட் லைட் அண்ட் நர்ல் ஃபினிஷ் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. அண்ட் உள்ளே அப்படியே
ஸ்டேரிங் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்றது. உள்ளே உட்காந்துருவோம் நம்ம. அதுக்கு முன்னாடி சீட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 8-way பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 3 மெமரி ஃபங்க்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஃபேமிலியில் 3 பேர் டிரைவ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க 3 பேருடைய செட்டிங்ஸ் நீங்கள் இதில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உட்காரும்போது உங்கள் செட்டிங்ஸ் அழகாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஹேசில் ஃப்ரீயாக இருக்கும். அண்ட் இன்னும் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னாக்க டோர் திறக்கும் போதே உங்களுக்கு வெல்கம் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ ஆல் த வே பின்னாடி உங்களுக்கு போயிடும். இப்போ நான் உட்காந்ததும் ஃப்ரண்ட்டில் என்ன செட்டிங் வைக்கிறோமோ அதுக்கு வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதுவும் வந்து ப்ரீமியம்னஸை ஆட் பண்ணுது அண்ட் ப்ராக்டிகாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுதுன்னு சொல்லலாம் நம்ம. அண்ட் நடுவில் பார்த்தோன்னா இதெல்லாம் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டிசைன் எப்படி இருக்குன்றது, எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் டிசைன். ஸோ எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. அண்ட் மெயினாக இந்த இடத்துல அண்டர்டேர் சப்போர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ இது வந்து ஃபுல்லாக உங்களுக்கு ரிட்ராக்ட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக வந்து நான் உங்களுக்கு உள்ளே எடுத்துகிட்டு போய்ட்டு இப்போ வெளில எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்களே பார்க்கலாம். அண்ட் இதான் இந்த காரோடைய சீட்ஸ் பற்றி இப்போ நம்ம உள்ளே உட்காந்துருவோம். ஸோ உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்க ஜஸ்ட் லுக் அட் த இன்டீரியர் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். பிகாஸ் இது வந்து ஒரு குளோபல் மாடல் அப்படின்றதுனால எல்லா கண்ட்ரீஸில் இந்த கார் வந்து உங்களுக்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனாலே பார்த்தோன்னா இந்த காரோடைய இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். ஸ்கோடாக்கான பிராண்டிங் நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட்டில் ரைட்லலாம் உங்களுக்கு எல்லாம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு இந்த நர்ல் ஃபினிஷில் இருக்கிற இந்த நாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ நல்ல ஈஸியாக உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினாக இந்த காரோடைய கியர் தான். இங்கே கியர் காணுமே நீங்கள் பார்க்காதீங்க. பிகாஸ் கியர் லிவர் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ சூப்பராக உங்களுக்கு பண்ணியிருக்காங்க சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தோன்னா ட்ரைவ், நியூட்ரல், ரிவர்ஸ், பார்க், ஸ்போர்ட் மோட் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பார்க் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகும். ரிவர்ஸ் போடும்போது இப்போ நீங்கள் டோர் திறந்துட்டீங்க ரிவர்ஸில் வச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்க் வந்து போயிடும். ஸோ சேஃப்டி ஃபீச்சர் அது நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், உங்களுக்கு வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து இண்டிகேட்டர் போடுறேன் அப்படின்னாக்கா இண்டிகேட்டர் போடுறேன் அப்படின்னாக்கா இங்கே ரைட்டில் உங்களுக்கு அந்த பேனலில் வரும். ஸோ டெல்டேல் லைட்ஸ் உங்களுக்கு கொடுத்தது அந்த இடத்துல அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். அண்ட் நடுவில் பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய வியூஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு மேப்ஸ் வருது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்போர்ட் மோட் மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்ஃபர்டைன் சிஸ்டம் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 12.9 இன்ச்சஸ்க்கான இன்ஃபர்டைன் சிஸ்டம் வித் சப்போர்ட்ஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளே. ஸோ இன்ஃபர்டைன் சிஸ்டமில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஹோம் போயிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இங்கே விசிபிளாக இருக்கும். ஸோ நல்ல பெரிய இன்ஃபர்டைன் சிஸ்டம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேயே நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் 4x4 போகிறீங்க அப்படின்னா ஸ்டியரிங் பற்றி, அப்புறம் அலைன்மெண்ட் பற்றி, காம்பஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இது அவைலபிளாக இருக்குது. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லாக் அண்ட் பார்க்கிங் லைட்கான பட்டன்ஸ் இருக்குது. இது கீழே இந்த கன்சோல் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய சூப்பரான ஒரு கன்சோல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது ஏசி கண்ட்ரோல்ஸ் மாதிரி தானே இருக்குது. பட் இதை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு மோட்ஸ்க்கானது, ஏசிக்கானது, அப்புறம் இது வால்யூம்க்கானது. அண்ட் இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீட் ஹீட்கான ஃபங்க்ஷன் இருக்குது. பிகாஸ் குளோபல் மாடல் அப்படின்றதுனால உங்களுக்கு ஹீட்டிங் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. LNK போகிறீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் சீட்ஸும் உங்களுக்கு வரும். அண்ட் இந்த சைடும் பார்த்தோன்னா லெஃப்ட் சீட்ஸ்க்கானது உங்களுக்கு ஹீட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா ப்ரீமியமாக இருக்குது. கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 2 வயர்லெஸ் சார்ஜர் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. 2 வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துன்றது நல்ல ஒரு விஷயம். இந்த இடத்துல இன்னொரு ஸ்டோரேஜும் வந்து உங்களுக்கு இங்கே நீங்கள் ஃபோன் வைக்கலாம், நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஃபோன் வைக்கலாம், நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ நிறைய ப்ராக்டிக்கல் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்துறாங்க. பிகாஸ் இந்த இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் டனல் இல்லை அப்படின்றதுனால உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் வந்து இதில் யூஸ் ஆகுது. அண்ட் அப்படியே நம்ம கீ பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோடா கீ. அண்ட் ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, ரொம்ப வெயிட் நல்லா இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து நல்ல கிளாஸி மெட்டீரியலாக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. லாக் அண்ட் பூட் ரிலீஸ்க்கான பட்டன் இருக்குது. கார் கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கி ஈஸி ஆக்சஸ், உங்களுக்கு வண்டி வந்து அன்லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் நீங்கள் வந்து காரில் வந்து ஏறிக்கலாம். ஸோ இங்கிரஸ் எக்ரஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் பின்னாடியும் பார்த்தோன்னா இந்த இடத்துல உங்களுக்கு நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது. எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குன்றது நீங்களே பாருங்கள். பிகாஸ் டிரான்ஸ்மிஷன் இங்கே இல்லை அப்படின்றதுனால நல்ல ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்கோடா. அண்ட் இதுக்கும் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னொரு ஸ்டோரேஜும் இருக்குது. அண்ட் இது வந்து ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட். இது க்ளோ பாக்ஸ் நல்ல பெரிய சைஸ்லேயே உங்களுக்கு வந்து இருக்குது. அண்ட் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்ல ஒரு மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. மேலே பார்த்தோன்னா உங்களுக்கு லைட்ஸ் வந்து உங்களுக்கு டச் சென்சிட்டிவ் லைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். எல்லாமே டச் சென்சிட்டிவ் தான், பட்டன்ஸ் கிடையாது. ஸோ எவ்வளோ பெருசுக்கு ஓப்பன் ஆகுதுன்றதை நீங்களே பாருங்கள். ஸோ நல்ல பெரிய சைஸில் உங்களுக்கு வந்து பேனரமிக் சன்ரூஃப் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு லைட்ஸோட
வேனிட்டி மிரர் இருக்குது. ரைட் சைடில் உங்களுக்கு வெரைட்ஸோட வேனிட்டி மிரர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆட்டோ டிமிங் IRVM உங்களுக்கு அஃப்கோர்ஸ் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் தருவாங்க. தென் சன்கிளாஸ் ஹோல்டர் இந்த இடத்துல உங்களுக்கு கிடையாது. ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க இந்த காரில். ஸ்பீக்கர்ஸ் பற்றி பேசும்போது ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஹைட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதான் இந்த காரோடைய ஃபீச்சர்ஸ் பற்றி இப்போ நம்ம மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி பேசிடுவோம். இந்த இடத்துல உங்களுக்கு எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக்கை ஆக்சஸ் பண்ணோம். அப்படியே நம்ம இன்ஜின் பே பற்றி பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தோன்னா உங்களுக்கு கேஸ் ஸ்ட்ரெட்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் உள்ளே நம்ம இன்ஜின் பற்றி பேசினோம் அப்படின்னாக்க இது 2 லிட்டருக்கான TSI பெட்ரோல் இன்ஜின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின். திஸ் ப்ரொடியூசஸ் 201 bhp ஆஃப் பவர் அண்ட் 320 Nm ஆஃப் டார்க். 7 ஸ்பீட் DSG ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. மைலேஜ் பற்றி பேசினோம் அப்படின்னா 14.8 km/L வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் உங்கள் ட்ரைவிங் ஸ்டைல் பொறுத்து அது வந்து உங்களுக்கு மாறும். 62 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த காரில். இன்ஜின் பே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்ல நீட்டாக தான் இருக்குது. எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ளூயிட்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு சைடில் போகிறதுக்கு உங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. மேலே இன்சுலேஷன் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் ஃபயர் வால்யூம் உங்களுக்கு இன்சுலேஷன் இருக்குது ஃபார் பெட்டர் ரிஃபைன்மெண்ட். ஸோ இந்த காரோடைய இன்ஜின் பே பற்றி இந்த காரோடைய சேஃப்டி பற்றி பேசுகிறோம். நம்ம இப்போ நான் பார்க்குற ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு 9 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ABS வித் EBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ஹில் அசிஸ்ட், ஹில் டிசன் கண்ட்ரோல், பேசிக்கான எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு இந்த காரில் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்கோடானாலே பார்த்தோம் அப்படின்னாக்கா பில்ட் குவாலிட்டிலாம் சூப்பராக இருக்கும். ஸோ சேஃபான கார்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ இந்த காரோடைய சேஃப்டி பற்றி இஃப் யூ டாக் அபவுட் த ப்ரைஸிங், இந்த கார் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்போர்ட் லைன் வேரியண்ட் உங்களுக்கு 46.8 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னை, 58.79 lakhs ஆன்ரோட் சென்னையில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் குருதேவ் ஸ்கோடா அம்பத்தூரை நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அவங்க டிஸ்கிரிப்ஷன் as well as வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக வந்திருக்கும் நான் நம்புறேன். இதேமாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின்ஸ் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, என்ன சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் மீண்டும் சந்திப்போம். பை.